என்ன இப்படி சொல்றீங்க? ஜமுனா ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நான் செத்து போயிடுவேன். புரிஞ்சுக்கப்பா ப்ளீஸ். இது அவ லைஃப்யா. எனக்கு மட்டும் லைஃப் இல்லையா? நான் அவளை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா நாய்க்குட்டி கூட செத்து போயிடும். புரிஞ்சுக்க. ஜமுனா வேண்டாம் ஜமுனா, நான் செத்து போயிடுவேன் ஜமுனா. ஜமுனா எனக்கு லைஃப் கொடு ஜமுனா. ஐயா இம்சை கொடுக்கற பத்தியா? கால்ல விழுந்து பேசுறவனோட கண்ணை பார்த்து பேசுறவன தான் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். முதல்ல ஒரு பொண்ணை எப்படி கம்பீரமா ஹேண்டில் பண்றதுங்கறத கத்துக்க. ஐயோ டைம் ஆச்சு வா. ஜமுனா செத்து போயிடுவேன் ஜமுனா. ஜமுனா நான் செத்து போயிடுவேன். செத்து போ. செத்து போ. குணா ப்ளீஸ், நான் ஜெகனை மீட் பண்ணனும். சாரி குணா. இல்ல நான் செத்து போயிடுவேன். இந்த ட்ரெயின் கிளம்பறப்ப அது மேல ஏறிட்டு தான் போகும். சரி செத்து போ. ஆனா அப்புறம் பேயா பிசாச வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. ஓகேயா? வா. ஜமுனா நீ சொல்லு ஜமுனா, உண்மையிலே என்ன விட்டுட்டு போறியா? நீ இன்னும் செத்து போலியா? நீ தைரியமா இரு ஜமுனா. இது மாதிரி பேசுறவங்க எல்லாம் அவ்வளவு சுலபத்துல சாக மாட்டாங்க. இமோஷனல் பிளாக்மெயிலர்ஸ். குணா வீட்டுக்கு போய் ஜமுனா மெட்ராஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செத்து போ. எங்களுக்கு லெட்டர்லாம் எழுதி வைக்க நேரம் இல்லப்பா. நீ வாமா. ஓகே ஆல் தி பெஸ்ட். எங்க இருந்தாலும் நீ நல்லா இரு.